கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்ற நாளிலும் கூட எனக்கு அன்பான சகோதரிகளே, என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்றைய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வசனமாவது ஏசாயா 44வது அதிகாரம் 3வது வசனம். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். ஆமேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இன்றைய நாளும் கூட நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தராலே கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தை வசனமாவது வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். இந்த வசனத்தை நாம் முழுமையாக வாசித்தோமானால் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியின், உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைய நாளும் கூட எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய பாதத்தில் நம்முடைய ஊழிய காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். ஊழிய அழைப்பு இருப்பவர்கள் நன்றாக நாம் இன்னும் ஊழியத்தில் பலப்பட்டு மற்றவர்களுக்காக, தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். அந்நிய பாஷை அபிஷேகம், அந்த அபிஷேகத்துக்காக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். இந்த மாதிரியான ஊழிய அழைப்பில் இருப்பவர்கள் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் கூட தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்ற வார்த்தை வசனத்தின்படி மகிமையாக அப்படியே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, யாரெல்லாம் ஊழியத்துக்காக நாம் ஊழிய அழைப்பு, அந்த ஊழிய காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோமோ, வாஞ்சையோடு ஜெபித்து கொண்டு இருப்பதன் நிமித்தமாக இன்றைய நாளில் அந்த வாஞ்சையோடு ஜெபித்து கொண்டு இருப்பவர்கள் மேலே ஏதோ தாகமுள்ளவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுகிறேன் என்ற வார்த்தை வசனத்தின்படி மகிமையாக நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீ நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டிருந்த இந்த ஜபத்திற்கு நீ வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டு இருந்தது நிமித்தமாக உனக்கு இன்றைய நாளிலே பதில் கொடுக்கும் தேவனாக உன்னோடு கூட நான் மகிமையாக இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறேன். என் மகனே, மகளே, இதோ உன் ஊழிய அழைப்பு வந்தது என்று ஆண்டவரின் வார்த்தை இன்றைய நாளில் இந்த வசனத்தின் மூலமாக தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்ற வார்த்தை வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட மகிமையாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நம் குடும்பங்களில் கூட ஒரு சில காரியங்கள், சூழ்நிலைகள் கூட வறண்ட நிலம் போல காணப்படலாம். அந்த அந்த சூழ்நிலைகளுக்காக கூட நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நம் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்றும் கூட இந்த வறண்ட நிலம் போல சூழ்நிலையில் நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, அந்த குடும்ப சூழ்நிலைகளும் கூட மாற்றி இதோ வறண்ட நிலம் போல இருக்கிற குடும்ப சூழ்நிலை நான் இன்று முதல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று நம் தேவனை கர்த்தர் நம்மோடு கூட மகிமையாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, லூக்கா 19வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோமானால் சகு எப்படி வாஞ்சையோடு அந்த கடத்தின் மரத்தின் மேலே ஏறி அமர்ந்து நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சையோடு அமர்ந்து கர்த்தரை பார்த்தாரோ, அதன் நிமித்தமாக இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின் கூட இன்றைய நாளிலே நம்மோடு கூட மகிமையாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, நாம் ஜெபித்து கொண்டு இருந்தது நிமித்தமாக இதோ தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்ற இந்த வார்த்தை வசனத்தின் மூலியமாக நாம் ஊழிய காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருந்தது நிமித்தமாகவும் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தேவைகள், சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும், நம் குடும்ப தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்றும் நாம் ஜெபித்து கொண்டு இருந்தது நிமித்தமாகவும் இன்றைய நாளிலே நமக்கு கர்த்தர் இந்த வசன வார்த்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் கூட இன்றைய நாளில் கவலைப்படாமலும் இருப்பதாக வாஞ்சையோடு நாம் ஜெபித்து கொண்டது இருந்தது நிமித்தமாக கர்த்தர் இன்றைய நாளில் நமக்கு இந்த வார்த்தை வசனத்தின் மூலியமாக மகிமையாக இடைப்பட்டு நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார். நாம் அப்படியே ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, இன்றைய நாளிலும் கூட நாங்கள் கர்த்தாவே அநேக நாட்களாக அப்பா உம்முடைய ஊழியத்தை வாஞ்சையோடு செய்யும்படியாக நாம் ஜெபித்து கொண்டு இருந்தோம். சாமி ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய குடும்ப காரியங்களுக்காகவும் கூட எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் மாற வேண்டும், சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று வறண்ட நிலம் போல கர்த்தாவே எங்கள் குடும்ப காரிய
காரியங்களுக்காக அப்பா இருந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த கர்த்தாவே சுவாமி, நாங்கள் அந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருந்த நிமித்தமாக இன்றைய நாளிலே அப்பா தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்ற வார்த்தை வசனத்தின்படி மகிமையாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக அப்பா, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மீது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தின் நிமித்தமாக எங்கள் தலைமுறைகள் எங்கள் பிள்ளைகளையும் கூட நீர் அப்படியாய் ஆசீர்வதித்து உம்முடைய ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவரே வழிநடத்த நீர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தை வசனத்தின் மூலியமாக நீர் எங்களோடு கூட மகிமையாக இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிற அப்பா, அந்த தயவுக்காகவும் கிருபிக்காகவும் நன்றி செலுத்துகிற சுவாமி. நீர் கர்த்தாவே எங்களோடு கூட இந்த வார்த்தை வசனத்தின் மூலியமாக இடைப்பட்ட படியே கர்த்தாவே, இந்த வார்த்தை வசனத்தின்படியே எங்களை நீர் அப்படியாய் வழிநடத்த போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த தயவுக்காக கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. நீங்க பெருகவும் நாங்கள் சிறுகவும் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.